ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் சிபூஷ் வேர்ல்ட். இன்றைக்கி சண்டே யாரா வாங்குவோம் அப்படின்னு சொல்லி யாராவும் மீன் வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் வீட்டுக்கார். வாங்கிட்டு வந்த யாராவது மீனையும் என் தங்கச்சி சும்மா இருப்பாளா, இது என்ன யாராவோட சைஸ் எத்தணுண்டா இருக்குது, இது என்ன மீன் இப்படி ஒரு மாதிரி சீலா மீன் ஒன்றே யார் வாங்க சொன்னேன். இது நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு சீலா மீன் எப்படி செட் ஆகும்னு சொல்லி ஒரு ஆக்கம். சரி இதுதான் முடிஞ்சு போச்சு இருந்துச்சு. வெட்டுவோன்னா வெட்டி முடித்ததுக்கப்புறம் வெட்டிக்கிட்டு க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா குழம்பு வைக்கும்போது வெங்காயம் கட் பண்ணுறேன். நீ என்ன இது வெங்காயத்தை எந்த சைஸில் கட் பண்ணுறேன், இதை எப்படி கட் பண்ணக்கூடாது, இது வேறு மாதிரி நீட்டமாக கட் பண்ணக்கூடாது, கட்டமாக கட் பண்ணக்கூடாது. அது கிடக்கு. இது என்னடா பெரிய சோதனையாக போச்சு நமக்கு அந்த சோதனைன்ட்டு. அம்மா உனக்கு இன்னும் நான் எப்படி தாம்மா கட் பண்ணுறது, சரி நான் என்னால் முடிஞ்ச அளவு தெரிஞ்ச மாதிரி நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி கட் பண்ணி ஏதாச்சும் இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி குழம்பா வை அப்படின்னு சொல்லி அம்மா நான் தாங்க வெட்டிட்டு இருக்கேன். இதில் வேறு பச்சை மிளகா வச்சுக்கிறேன்னு சொல்லி ஒரு பக்கம் சைடாக போட்டு வச்சுட்டேன். இதுக்கு இடையில சிவன்யா வேறு எங்கே பார்த்தாலும் ஒரே அழுது. கொஞ்சோண்டு மூஞ்சை கட்டிட்டா போகிறோம் உடனே வாழ் கத்த வேண்டியது. இதில் வேறு அவங்க வீட்டுக்காரி இயற்கை காட்சியை காட்டுறேன்னு சொல்லி தென்னை மரத்தை காட்டுறேன், மணி ட்ரீயை காட்டுறேன்னு அவர் வேறு அவங்க பக்கம். அவங்க மத்தியில் நாங்கள் உயிர் வாழ்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. நான் வேறு பூண்டை ஒரு பக்கம் ஒரு மாதிரி நசுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு அவள் என்ன சொல்ல போகிறாங்கன்னு ஒரு பக்கம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன மாதிரி சைஸில் வெட்டினான்னா எப்படியோ நல்லபடியாக குழம்பு டேஸ்ட்டாக வந்தால் பரவாயில்லன்னு யோசிக்க மாட்டேங்கிறேன். இது வேறு இதை இந்த சைஸில் தான் கட் பண்ணணும், அதை அந்த மாதிரி தான் கட் பண்ணணும்னு சொல்லி ப்ராப்பராக செஃப் ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். என்னத்தானே சொல்ல. ஒரு வழியாக எல்லா கட்டிங்கையும் முடித்து குழம்பு வைக்க ரெடி ஆயாச்சு. எவ்ரிதிங் ரெடி. அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி கொஞ்சோண்டு வெந்தயத்தையும் சோம்பையும் போட்டு பொரிய விடும். பொரிய விட்டு இதில் வேறு அந்த பொண்ணு ஒரு பக்கமாக கிள்ளி விட்டுட்டே இருக்குது. சரி எண்ணெயை ஊற்றுங்க ஏப்பா, எண்ணெயை ஊற்றி வெந்தயத்தை போட்டு சோம்பை போட்டு கருவேப்பிலையை போட்டு வெங்காயத்தை எடுத்து உதிரியாக உடச்சி விடுவோம். உடச்சி விட்டு இது அது புதுசாக இருக்குது, இஞ்சி பூண்டோடு சேர்த்து எதையோ சேர்த்து அடிக்கிறாளே. அது சரி, இஞ்சி பூண்டு தான் பேஸ்ட் பண்ணுறா. போட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை போட்டு ஒரு வதக்கிட்டு அப்புறம் தூக்கி தக்காளியை கொட்டுவோம். கொஞ்சம் கண்ணாடி மரமாக வந்ததுக்கப்புறம் இதுக்கு இடையில் மீனுக்கு மசாலா ஊற வைக்கிறேன்னு சொல்லி மசாலாவை ரெடி பண்ணி ஊற வைக்கணும். இந்த மீன் வறுத்து வெளியாக வரும்போது தான் கொலையாக போகுது. ஏன்னா ஏற்கனவே இந்த சீலா மீனை ஏன் வாங்கிட்டு வந்தாலும் கதறிட்டு கிடக்கலாம். இதை வேறு வறுத்தா அது என்ன கதியாகுன்றாங்க. இதுக்கு இடையில் அந்த வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். என் வீட்டுக்காரங்க வந்துட்டு யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பைத்தியம் மாதிரி கேட்டுக்கிட்டு ஒரு வழியாக வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி எடுத்து போட்டு வதக்க மஞ்சத்தூளை போட்டுறேன். இந்த குழம்பு எப்படா ரெடி ஆகும் நானும் இலவ கற்றுக்கிளி மாதிரி கையில உட்காந்துட்டு இருக்கேன். இதனோட மலைச்சாரல் மாதிரி சால்ட் அடிக்கணும்னு தூங்கலாம். ஒரு பக்கம் சாப்பாடுக்கு தேவையான அரிசி ஊற வச்சு இயற்கை காட்சியை காட்டுறேன்னு கையே வலிக்கு. இந்த மீனை வறுக்க போகிற அவுட்புட்டு எனக்கு போய் வடிவேலாம் கலக்குது. என்ன அவுட்புட்டு வரப்போதோ, என்ன வேணும் இதுக்கடையில் யாராவது என்ன உனக்கு பிரச்சனை? இந்த சிவனையாக வச்சு மேய்க்கிறதுக்கு நான் 2 மாடு ஆடை வச்சு மேய்ச்சி பெரிய ஆளாகிட்டு போயிடுறேன். ஒன்றும் பண்ண விட மாட்டேங்குது. இங்கிட்டு எந்திரிச்சா என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுது. யாராவது மசாலா போட்டு அவள் பாட்டுக்கு வளர்க்க ஆரம்பிச்சுட்டா. பார்க்கவே நல்லாயிருக்கு. பார்த்துக்கிட்டே உட்காந்துக்க வேண்டியதான். எப்படி நம்ம ஏதாவது சொன்னோம்னா அப்படிலாம் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. அதனால் நம்ம வாய் மூடிட்டு அமைதியாக இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வெயிட் பண்ணி பார்த்தேன். பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. ஏற்கனவே கலராக தானே இருந்துச்சு, திருப்பி எதுக்கெல்லாம் அந்த முகத்தில் கட்டுறான்னு தெரியலையே. ஊர் உலகத்தோட
காலத்து பிள்ளைங்களே இந்த கேக்டஸை பார்த்தா பயப்படுது, அலறுது. இது என்னடான்னா அதையே கொலை பண்ணும் போல், கண்ணை பிடிச்சி நோண்டுது, கண்ணை பிடிச்சி பிக்கிது. கேக்டஸை இவ பயம் காட்டிகிட்டு இருக்கா. தேவசிவன்யா மாதிரி ஒரு பிள்ளைய பார்க்கவே முடியாது. பாப்பா மிகப்பெரிய பயங்கர அயன் உமன், தைரியசாலி. ஒரு வழியாக யாராவது ரெடி ஆயிடுச்சு. மீனவ இருக்க போகிற அந்த சம்பவம் இங்கே தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இது என்ன சிவனுக்கு வந்து சத்தியன சோதனை. அங்கிட்டு விழுந்துடாத, அங்கிட்டு வா. இப்போ தான் அந்த மீன் குழம்பு ரெடி ஆகுதா. நான் ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஏம்மா நீ வேற ஏமா என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுற, படுமா. ஒரு வழியாக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு இப்படியே கரைன்னு கரைச்சி கொண்டு போய் வடிகட்டி ஊற்றுங்கடா. அங்கிட்டு விழுந்துருவீங்க, எங்கிட்டு வாங்க, வந்து பாடுமா. நீயும் சேர்ந்து ஊந்துடாத, அங்கிட்டு வா. அம்மா ஸ்டைலில் ஒரே கலக்கி நம்ம தாளிச்சிரா வேண்டியதுமா. எத்தனை ஏய் விழுந்துடணும். எங்கே போகிறேன் டா இங்கே வா. ஐயோ அப்பா, இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல, எடிட் பண்ண முடியல. இந்த லட்சணத்தில் நான் என்னத்தை வீடியோ போட்டு என்ன போகிறேன்னு தெரியல. தக்காளியை எடுத்து பிழிஞ்சு தள்ளவும், பிறகு பிழிஞ்ச தக்காளியே குழம்ப அப்படியே தூக்கி ஊற்றவும். தற்பொழுது மீன் குழம்பும் ரெடி. இப்படி ஒரு மீன் குழம்பை நான் பார்க்கணுமான்னு நீங்கள் கேட்கலாம். பார்க்கணும், வேறு வழியில். ஏன்னா அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கோம் எனக்கு தான் தெரியும். இதுக்கிடையில் வேறு சிவன்யா என்னோட தாங்க முடியாத தொல்லைகள். அப்பா கருப்பாக இருக்கவே போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி கலராக இருக்கவே ரொம்ப டார்ச்சர் கொடுப்பான் போல. ஏப்பா இந்த மீனை வறுக்கிற சம்பவம் போனால் இறங்கிடுது பாருங்க மக்களே. நான் என்னத்தை சொல்லுவேன், இந்த மீனில் மசாலா ஓட்டலன்னு இதுக்காக ஒரு பாட்டு பாடுவோம் பாருங்க. ஆசை தாங்க முடியாது. முடிஞ்ச அடுத்த தடவை அதையும் ரெக்கார்ட் பண்ணி போட போயிட்டாங்க. யாரும் இந்த மீன் மசாலா ஓட்டல ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்குது. ஃபினிஷிங் தான் என்ன போகுதுன்னு தெரியும். என்ன தூக்கி டம்முன்னு போடுறா. பொறுமை. எங்கே போகிற? ஐயோ அந்த மீன் கதையை பாரு. ஐயோ பார்க்கவே பயமாக இருக்குது. என்னால் முடியலடா சார். மீன் குழம்பு பார்க்க நல்லா தான் இருக்கு. ஆனால் மீன் அந்த பிடிச்ச மீனை பார்க்கறதான் கொஞ்சம் படு பயங்கரமாக இருக்குது. கடையில் சிவன்யா பாப்பா வேறு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு எங்கடா அந்த மீன் வறுத்த மீனை காட்டுங்கடா. காட்ட மாட்டேறாங்க. ஏப்பா ஒரு வழியாக மீனும் ரெடி, குழம்பும் ரெடி, வேற ரெடி, எவ்ரிதிங் ரெடி. வாங்க சாப்பிடலாம். இந்த வறுத்த மீனோட கதை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.